ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காட்பாடி அருகே ஓடும் ரயிலில் இளம் பெண்ணுக்கு ஒரு நபர் பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக தற்பொழுது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இந்த சம்பவமானது எப்போது நிகழ்ந்தது? மேலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் யார் என்பது தெரிய வந்திருக்கா? என்ன நிலவரம்? சென்னையில் ஓடும் ரயில் பெண்ணுக்கு பாலியல் கொடுத்தல் சம்பவம். ஐடி ஊழியருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கடந்த வாரம் சென்னை இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அந்த ரயிலில் பயணித்த நபர்கள் யார் யார் என்பது குறித்தான தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் இது சம்பந்தமாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இது சம்பந்தப்பட்ட நபர் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார், அவர் குறித்து தகவல் ஏதேனும் அளித்தால் தக்க சன்மானம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ரகசியமாக வந்த தகவலை வைத்து போலீசார் தற்போது ஓஎம்ஆரில் பதுங்கியிருந்த அந்த நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலக்காட்டிலிருந்து கரூர் வழியாக சென்னை வந்த பழனி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் கரூரை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் கடந்த 26ஆம் தேதி முன்பதிவு பெட்டியில் பயணம் செய்திருக்கிறார். அப்போது விரைவு ரயிலில் அதிகாலை 2 மணி அளவில் காட்பாடி ரயில் நிலையம் நெருங்கிய போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுத்துக்கொண்டு இந்த முன்பதிவு பெட்டியில் ஏறியிருக்கிறார். பின்பு யாரும் இல்லாத சமயத்தில் அந்த பெண் ஊழியரிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதாக புகார் இருந்தது. அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணிடம் சென்னை ரயில்வே காவல் ஆணைய கண்காணிப்பாளர் அலுவலக போலீசார் விசாரணையை நடத்தினர். இந்த விசாரணை அடிப்படையில் பெண்ணில் பெறப்பட்ட தகவலை கொண்டு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு புகைப்படத்தை காட்டி தேவைப்பட்டது. இந்த நிலையில அந்த நபர் பழைய மகாபலிபுரம் சாலையில் தங்கியிருந்த குமாரபாளையம் சேர்ந்த கிஷோர் என்பவரும் அவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் ஐடி ஊழியர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஈரோட்டில் இருந்து சென்னை வருவதற்காக காத்திருந்த போது ரயிலை தவறவிட்டு இந்த பழனி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறியதும் அப்பெண்ணால் கவரப்பட்டு அதிகாலையில் அப்பெண்ணிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதனையடுத்து ரயில்வே காவல் நிலைய போலீசார் அவரை அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ள வருகிறார்கள். அவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அந்த நிறுவனத்துக்கும் இது தொடர்பான தகவல் அறிவிக்கப்பட்டு அவர் குடும்பத்தாருக்கும் தகவல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.